இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் அப்போஸ்தலர் 7:48. ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் இரார். இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். சில பேர் அதான் தேவன் ஆலயத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் எதுக்கு ஆலயம், அந்த ஆலயத்துக்கு ஏன் வரணும்னு அதிபுத்திசாலித்தனமாக நினைப்பாங்க. எபிரேயர் 10:25 ஒருவருக்கொருவர் கூடி வருவதை விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கோம். இயேசுசாமியும் ஆலயத்துக்கு போய் தான் போதிச்சார், ஆராதனை செய்தார். ஆரம்பகால கிறிஸ்துவர்கள் ஒன்று கூடி தான் ஜெபிக்கிறாங்க. தேவன் என்ன சொல்கிறாருன்னா, ஆலயம் தேவனை அடைத்து வைக்கும் இடமில்லை, தேவனுடைய மக்களாகிய நாம் ஒன்று கூடி அவரை ஆராதிக்கும் இடமாக நினைக்கணும்னு சொல்கிறாரு. தேவன் எங்கும் இருக்கிறார், உண்மைதான். ஆனால் விசுவாசிகள் ஒன்றாக கூடி அவரை ஆராதிக்கத்தான் ஆலயம். வீட்டில் தனியாக ஜெபிப்பது தனிப்பட்ட ஆராதனை, ஆலயத்தில் கூடுவது கூட்டு ஆராதனை. மத்தேயு 18:20 தேவன் சொல்கிறாரு, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன்னு. அப்போ ஆலயம் என்பது அர்த்தம் உள்ளது, அவசியமானது, ஆசீர்வாதமானது. ஆமேன்.